எல்பிஜியை கம்பல்சரி ஆக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியா முழுவதுமா சரி, நம்ம சமையல் எரிவாயுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மண்ணெண்ணெயை தான் பயன்படுத்திக்கிட்டோம். அப்படி இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த மண்ணெண்ணை ஏன் மற்ற எரிபொருள் மாதிரி வேற கலரில் இல்லாமல் ப்ளூ கலரில் இருக்குன்னு என்னைக்காச்சும் யோசிச்சுருப்போமா? மண்ணெண்ணெய் ஒருவேளை இயற்கையாகவே நீல கலர் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல் எண்ணத்தை இன்னையிலேருந்து மாற்றிக்கோங்க. பொதுவாகவே மண்ணெண்ணெய் வந்துட்டு ஒரு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், அதாவது நிறமற்றதாக தான் இருக்கும். அப்புறம் ஏன்டா நாங்கள் வாங்குற மண்ணெண்ணெய் மட்டும் நீல கலரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களோட சமையல் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யணுங்கிற வகையில் மானிய விலையில் மண்ணெண்ணெயை வழங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் நிறமற்றதாக இருந்துச்சு அப்படின்னா கள்ளச்சந்தையின் மூலமாக பெட்ரோல் பல்கில் டீசல் பல்க்லையோ கலப்படம் பண்ணி அதை வந்துட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற காரணத்தினாலையும், ஒருவேளை அந்த கள்ளச்சந்தையின் மூலமாக வந்த இந்த மண்ணெண்ணெய் கலப்படம் பண்ணிட்டாங்க, பெட்ரோல் டீசலில் கலப்படம் பண்ணிட்டாங்கன்னா அது தனித்துவமாக தெரியணுங்கிற காரணத்துக்குனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூ டை அப்படிங்கிற, அதாவது சால்வெண்ட் ப்ளூ 35 அப்படிங்கிறது ஆந்த்ரகுவைனின் அப்படிங்கிற ஒரு சாயத்தை அந்த மண்ணெண்ணெயில் கலக்கிறாங்க. அதன் காரணமாக தான் நமக்கு மண்ணெண்ணெய் ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் இயற்கையாகவே மண்ணெண்ணெய் ஒரு நிறமற்றதாக தான் இருக்குது. இது இந்தியாவில் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் சிவப்பு நிற டையை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. மண்ணெண்ணெயில் நீல கலர் சாயம் கலக்கிறது இன்றைக்கி நேற்று கிடையாது. 1950 மானிய விலையில் மண்ணெண்ணெய் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் இருந்தே இந்த நீல கலர் சாயத்தை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க, மற்ற எரிபொருள்லேருந்து வேறுபட்டு தெரியணுங்கிற காரணத்தினால. இன்றைக்கி மண்ணெண்ணெய் பற்றின நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக புதுசாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டடா.